வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கூட எப்பவுமே தெய்வ சக்தி துணை இருக்கணும். எல்லா காரியங்களும் வெளியில போறோமா, அந்த காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு பொருள் எப்பவுமே கொண்டு போங்க. அந்த தெய்வம் உங்க கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. நீங்க போற காரியம் சக்சஸா முடியும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அது என்ன ஒரு தெய்வீக பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த பொருள் நீங்க கையில எப்பவுமே உங்களோட பர்ஸ்ல காஞ்சு போனா கூட பரவாயில்ல, எடுத்து நீங்க கீழே போடணும்னு அவசியமே இல்லை. இந்த பொருள் காஞ்சு போனா கூட தெய்வத்தின் பூஜைக்கே எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம வில்வ இலை இருக்கு இல்லையா, அந்த வில்வ இலை எப்பவுமே நம்மளோட பர்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எவ்வளவு காய்ந்து போனாலும் சரி, எவ்வளவு சருகா போனாலும் சரி, இது திரும்ப திரும்ப பூஜைக்கு ஒரு முறை பயன்படுத்தினது திருப்ப திருப்ப பூஜைக்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவ பூஜைக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வ காரியங்களுக்கா இருந்தாலும் திரும்பவுமே பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாருங்க, எப்பவுமே இந்த வில்வ இலை உங்களோட பர்ஸ்ல அது நிறையலாம் வைக்கணும்னு தேவையில்லைங்க. கொஞ்சமா வச்சுக்கிட்டாலே போதும். சும்மா ஒரு 4-5 இலை வச்சுக்கிட்டாலே போதுங்க. நீங்க போற காரியம் சக்சஸா முடியும். தெய்வத்தின் அருள் உங்க கூடவே இருக்குங்க.